மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய வீட்டில் பிசாசு ஆகாரத்தை சேதமாக்கும். சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா புது அரிசியாக வாங்கி வச்சுருப்பாங்க. வாங்கி வச்சு 2 நாளில் பூச்சி பிடிச்சிரும். இல்லை, சில மல்லிகை ஜாமான்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பூச்சி பிடிச்சி தின்பண்டங்கள் வச்சா பூச்சி பிடிச்சிரும், அழுகிரும், நாத்தம் நாரும். என்னடா இது, எல்லாம் இந்த கிச்சனில் வைக்கிறதெல்லாம் கெட்டு போதே, என்ன இது, ஏன் இப்படி நடக்குது? நம்மளோட சேர்ந்து இன்னொருத்தவங்க வாங்கியிருப்பாங்க, அவங்க வீட்டில் நல்லாயிருக்கும், நம்ம வீட்டில் பூச்சி பிடிக்கும். அப்போ இப்படியாப்பட்ட அறிகுறிகள் இருந்தால் இது மாந்திரிகத்தின் அறிகுறிகளாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, சில உணவு பொருட்கள்லையும் பூச்சிகள் வரும், புழுக்களும் வரும். தேவ பிள்ளைகளே, சிலர் வீட்டில் நன்றாக சமைத்து வைத்திருப்பார்கள். சாப்பிடணும்னு சொல்லி சாப்பாடை எடுக்கும் பொழுது சாப்பாட்டிலேருந்து துர்நாற்றம் வீசும். துர்நாற்றம்னா உங்கள் வீட்டு துர்நாற்றம், எங்கள் வீட்டு துர்நாற்றம் கிடையாது. அது ஒரு மலத்தின் துர்நாற்றம் வீசும். அதை சாப்பிடணும்னு சொல்லி கையில் எடுப்பாங்க. இப்போ மலத்தின் துர்நாற்றம் வீசும் பொழுது சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது இல்லையா? அதை அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. இப்படியாப்பட்டவர்களே நாங்கள் இந்த மினிஸ்ட்ரியில் சந்தித்ததுனால தான் இதை நான் அறிகுறிகளாய் நான் சொல்லி வருகிறேன். தேவ பிள்ளைகளை, இப்படியாப்பட்டவர்களுக்காக நாங்கள் செபித்து இருக்கிறோம். இன்னொரு வகையான பிசாசு இருக்கு, அதாவது ஆகாரத்தை தொடும் பிசாசு. இந்த பிசாசு என்ன பண்ணும் அப்படின்னா, சாப்பிடவே விடாது. அதாவது பசி இல்லாமையே அவங்கள சாகடிச்சிடும். இது ஒரு விதமான மாந்திரிக கிரியையாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு நல்ல வாலிபன் நன்றாக படித்து கொண்டிருந்தான், நன்றாக ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். அப்போ என்னாச்சு, அவனுக்கு அவங்களுடைய வீட்டில் அருகாமை வீட்டுக்காரர்கள் அவனுக்கு சேவனை செய்து விட்டார்கள். திடீர்னு நல்லா இருந்த பையன் சாப்பிடாமல் போயிட்டான். அப்போ சாப்பிடாம போனது 10 நாள் இல்லை, 15 நாள் இல்லை, 70 நாள் அவன் சாப்பிடவில்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. அப்போ அவனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. நம்மளுடைய செய்தியை யூடியூப்பில் பார்த்துட்டு அவனை டெஷுவா மீட்டிங்க்கு அவனை அழைச்சிட்டு வந்தாங்க. நல்லா கேட்டுங்க, அவனை 5 ஆம்பளைங்களால் பிடிக்க முடியல, எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிறோம். அப்போ அவனுக்காக நாங்கள் ஜெபித்தோம். ஜெபித்த பிறகு கர்த்தருடைய வெளிப்பாடு ஒன்று கர்த்தர் கொடுத்தார். அவங்களுடைய வீட்டில் ஒரு கிணறு ஒன்று இருக்கிறது. அந்த கிணற்றிலே செய்வன செய்து போட்டு விட்டார்கள். அதனால் தான் இவன் சாப்பிடவில்லை. அப்போ நாங்கள் அந்த வீட்டுக்கு போய் அந்த கிணற்றிலே ஜெபித்து ஜெப தண்ணீரை நாங்கள் ஊற்றும் பொழுது அடுத்த நிமிஷமே அந்த பிசாசு அவனை விட்டு அகன்றது. அவன் சாப்பிட ஆரம்பித்தான். அதனால ஆகாரத்திற்கு விரோதமாய் செயல்படும் ஆவிகள், இது 10வது அறிகுறி. ஒரு மனிதனுக்கு மந்திரவாத பாதிப்பு இருக்குமானால் 13 அறிகுறிகள் இருக்கும். இந்த 13 அறிகுறிகளை தான் நாம இன்னைக்கு இந்த செய்தியில நம்ம பார்க்க போகிறோம். இன்று மந்திரவாதம் எப்படி செய்கிறார்கள், இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியாததுனால ஒரு ஹிண்டா நான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கொடுக்க ஆயத்தமா வந்திருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, பிசாசுகள் வியாதியை கொடுக்குமா? மாந்திரிகத்தில் செவிடும் ஊமையுமான ஆவிகளை ஏவ முடியுமா? இந்த பாஸ்டருடைய கை கால்கள் விழ வேண்டும் என்று சொல்லி மாந்திரிகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்தது? ரத்தமாய் அவர் வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். அந்த பேய் சொன்னது, எப்படி இவளுக்கு எய்ட்ஸை கொண்டு வந்தேன் தெரியுமா? நான் தான் கொண்டு வந்தேன். இந்த நாள் செய்தியிலே வியாதியை கொடுக்கும் மாந்திரிக ஆவிகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம்.